தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். அரசியல் விமர்சகர் திரு மருதன் அவர்களோட நினைச்சிருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்தம், இஸ்ரேல் இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா யுத்தத்தில் இறங்குது. இது கல்ஃப் நாடுகள் தான் ஒரு பெரிய பதட்டத்தில் உருவாக போகுது. இப்படி ஒரு பிரச்சனை நமக்கு வரும் அப்படிங்கிறத வெளியுறவுத்துறை இந்திய அரசுக்கு எச்சரிக்கலையா? இல்லை எப்படி சீனானால அது சாத்தியப்பட்டிருக்குல்ல? அவங்க பெட்ரோலை வாங்கி கிடப்பில் வச்சு இன்னைக்கு விலையேற்றத்தை குறைச்சிருக்காங்கல்ல. நம்மளுடைய வெளியுறவுத்துறை இதில் எப்படி செயல்படுது? இல்லை, இது பிரச்சனை இப்போ எப்பொழுதுமே இப்போ போரை பற்றிய வெளியுறவுத்துறையின் பார்வை என்ன? ஈரான் மேலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் குண்டு போகிறாங்க. சரி, உங்கள் கருத்து என்ன? எங்களுக்கு ஒன்றும் கருத்து இல்லை. இப்படி ஒரு நாடு இருக்க முடியுமாங்க? நம்ம மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான நம்ம மக்கள் லட்சக்கணக்கான பேர் வாழறாங்க. ஒரு அநியாயம் நடக்குது, ஒரு ஆக்கிரமிப்பு நடக்குது. சும்மா இருந்தவங்க மேலே போய் குண்டு போடுறாங்க. கேட்டால் அணு ஆயுதம் வச்சிருக்கேன்றாங்க. ஏன்டா போன வருஷம் தான் அணு ஆயுதத்தை அழிச்சிட்டோன்னு சொல்லி ஒரு வாட்டி குண்டு போட்டியே, இப்போ அணு ஆயுதம் வச்சிருக்கிறேன்னு சொல்றியே, யாராவது கேட்கணுமா இல்லையா? சரி, அணு ஆயுதம் வச்சிருந்தா குண்டு போடுவான்னா நம்ம மேலே ஏன் குண்டு போடல? பாகிஸ்தான் மேலே ஏன் குண்டு போடல? அது என்ன ஈரான் மட்டும் அணு ஆயுதம் வச்சுக்க கூடாதா? இது என்ன தீண்டாமை கொள்கை மாதிரி? இது மாதிரி தாழ்த்தப்பட்டவர்கள் மேல் சட்டை போடக்கூடாது, வீட்டில் அருவாள் வச்சுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஈரான் அப்படியாது? இஸ்ரேல் வச்சுருக்கிறானே, அவனை கேட்குறது இல்லையே. அதையே அவனை மட்டும் கேட்குறீங்க? அவன்கிட்ட அணு ஆயுதம் இல்லை அப்படின்னு சர்வதேச அணுசக்தி முகமையே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறானே. அதுக்கு மேலே இஸ்ரேலும் அமெரிக்காவும் யார் பஞ்சாயத்து பண்ண? இந்த கேள்வியெல்லாம் கேட்குறதுக்கு இல்லைன்னாக்க நீ எதுக்கு நாடு வச்சுருக்கிற? எதுக்கு ஐநான்னு ஒன்று வச்சுருக்கிற? இதை ஏன் கேட்க மாட்டான். இதை கேட்க மாட்டாங்க. ஆனால் அவன் திருப்பி அடிக்கிறான் இல்லையா, அது தப்பு அப்படின்னு இந்த அரசு அறிக்கை விடுது. இது எந்த ஒரு நியாயம்? ஈரானை நீ கூப்பிடுற இங்கே விசாகப்பட்டினத்துக்கு பயிற்சி, அது ஆயுதங்கள் இல்லாத ஒரு கப்பல். அவங்க வர்றாங்க, திரும்பி போகும்போது அமெரிக்காக்காரன் அடித்து அந்த கப்பலை காலி பண்ணுறாங்க. காலி பண்ணி அந்த மாலுமிகள் சட்டவிரோதமாக எச்சரிக்கை செய்து தான் அடிக்கணும். எச்சரிக்கையே இல்லாமல் அடித்து அவங்க செத்து போகிறாங்க. அதுக்கும் கண்டனம் தெரிவிக்க மாட்டேன். அந்த நாட்டு தலைவரை குண்டு போட்டு கொல்லுவான், அதுக்கு கண்டனம் தெரிவிக்க மாட்டேன். குழந்தைகளை கொண்டிருக்காங்க, குழந்தைகளை கொல்லுவான், அதுக்கு கண்டனம் தெரிவிக்க மாட்டேன். இது என்னத்துக்கு வெளியுறவுத்துறை? இதுக்கு என்னத்துக்கு ஒரு அமைச்சர்? இது எதுக்கும் வாய் திறக்க மாட்டேன். போர் நடந்து அவன் கப்பலை விட மாட்டேன், ஹார்முஸை முன்னா அதுக்கு ஃபோன் பண்ணி பேசுவீங்க, அந்த கப்பலை கொஞ்சம் விடுங்க. இது அத்தனைக்கும் அவங்க கேட்டிருக்கணும். தொலைய கேட்கல அவங்க. அப்போவும் இது அந்த நாடு நட்பு நாடு தான் எங்களுக்கு, அதனால் இந்தியா கப்பலை மட்டும் விடுறாங்க. அவங்களுடைய பெருந்தன்மை, இந்திய மக்கள் கஷ்டப்பட்டுறக்கூடாது. இது ஒரு அரசாங்கமா? இது உனக்கு வெக்கம் மானம் ஏதாவது இருக்குதா? ஒரு மனிதாபிமானம் இருக்குதா? நேர்மை நாணயம் இருக்குதா? ரஷ்யா கண்டிக்குது, சீனா கண்டிக்குது, பிரேசில் கண்டிக்குது, பல நாடுகள் கண்டிக்கிறாங்க. கண்டிக்காத நாடுகளும் இருக்கிறாங்க. மானம் கட்டவும் உலகம் பூரா இருக்கிறாங்க. அப்போ நீ பேசலை. இது இந்த வெளியுறவு, இது என்ன கொள்கை? இது எதனால அப்படி இருக்கிறீங்க? கண்டிச்சிங்கன்னா ட்ரம்ப் குண்டு போடுவார் அவங்க மேலே. கூட்டு சேரா கொள்கைன்னு ஒன்று வச்சுருந்தோம், அதை மாற்றிட்டு இப்போ ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமின்னு சொல்கிறாங்க. அதை ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமின்னா என்ன? போர்த்தந்திர ரீதியான சுதந்திரம். என்ன சுதந்திரம் இது? இந்த சுதந்திரத்தை வச்சு நீ என்ன பண்ணியிருக்கிற? சின்ன சின்ன நாடுகள் கூட கடுமையாக இருக்கிறாங்க. ஆமாம். அப்போ பேசலை. ஏன் பேசலை அப்படின்னா, போருக்கு 2 நாள் முன்னால் தான் நெத்தன்யாவை போய் கட்டி பிடிக்கிறாரு இவர். தாய் நாடு, தந்தையர் நாடு. நெத்தனியா நமக்கு பெட்ரோல் கொடுக்கல. பெட்ரோல் கொடுக்கறது ஈரான் அல்லது வளைகுடா நாடுகள் அவங்க தான் கொடுக்குறாங்க. அப்போ அது மாதிரி சொல்லிவிட்டு, அப்போ போருக்கு மறைமுகமாக நீ ஆதரவு தெரிவிக்கிற, இந்த பக்கம் நிற்கிற. ஏன் இந்த பக்கம் நிற்கிற அப்படின்னு கேட்டால், இல்லை ட்ரம்ப்பை பார்த்து பயம். இந்த பயம் அப்படின்றது அல்ல விஷயம். இந்த மாதிரி கொள்கையை கடைப்பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, ஈரானின் எதிர்த்தரப்பு யாரோ அவங்கள இந்தியா ஆதரிக்கிறது. அநீதியின் பக்கம் இந்தியா இருக்குது, இஸ்ரேல் பக்கம் இருக்குது, அமெரிக்கா பக்கம் இருக்குது. இஸ்ரேலின் நெருங்கிய கூட்டாளியான யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அமீரகம், அந்த பக்கம் நிற்கிது. ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய முஸ்லீமெல்லாம் எதிரியாக்கி அவங்களுக்கு ஆர்டிகிள் 370 ரத்து பண்ணி அவங்க வேற யாரும் சொத்து வாங்கலாம் அப்படின்னு சட்ட திருத்தம் கொண்டு யார் சொத்து வாங்கின? தமிழ்நாட்டிலேருந்து யாராவது போய் வாங்கியிருக்கிறானா? கேரளாவிலேருந்து, ஆந்திராவிலேருந்து போய் யாராவது சொத்து வாங்கிறான்? அமீரகத்து பாய் சொத்து வாங்குறான். அவன் பூமி பூஜை போடுறாங்க, அங்கே பாய் உட்காந்துருக்காரு. அப்போ காஷ்மீரில் இருக்கிற மக்கள் முஸ்லீமும் உனக்கு ஒத்துக்காது. ஆனால் யுஏஇ பாயை கொண்டு ஸ்ரீநகரில்
மால் கட்டுவார், அதுக்கு பூமி பூஜை போட ஐயர் வச்சு மணி ஆட்டுவீங்க. இது எந்த ஒரு நியாயம் இது? அப்போ நீங்கள் வந்து அங்கே போய் கூட்டு சேர்றீங்க. கூட்டு சேர்ந்து ஈரானுக்கு எதிராக இருக்கிறீங்க. ஏன் இருக்கிறீங்கன்னு கேட்டால், அதில் மோடிக்கு வேண்டிய சில முதலாளிகளின் நலன் இருக்குது. ஏனென்றால் அதானி வந்து ஹைஃபா துறைமுகத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதானி இஸ்ரேலோட கூட்டு சேர்ந்து ஹைதராபாத்தில் அவர் ட்ரோன் தயாரிக்கிறாரு. அந்த ட்ரோனை வச்சு காசாவில் குண்டு போடலாம், கண்காணிக்கலாம். அம்பானி, அனில் அம்பானி தான் மோடிஜியை வந்து இஸ்ரேலுக்கே கூட்டின்னு போனார். எப்ஸ்டீனோட பேச்சுவார்த்தை நடத்தி, எப்ஸ்டீன் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பொண்ணு வந்து இருந்தால் தேவலான்னு கேட்குறாரு. ஸ்வீடிஷ் பொண்ணு இருக்கு, ஓகே. அந்த அம்பானி இஸ்ரேலுக்கு வந்து மோடி வர்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அந்த அனில் அம்பானி 20,000 கோடிக்கு மேலே ஆட்டையை போட்டு கேஸில் இருக்கிறார். இப்போ முகேஷ் அம்பானி அவங்க அண்ணன், அவர் வந்து ட்ரம்ப் கிட்ட பேசி இந்த ரஷ்யாவிலேருந்து கொஞ்சம் வாங்கிக்கிறோம். யார் வெளியுறவுத்துறை எதுக்கு நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னே தெரில. முகேஷ் அம்பானி பேசுகிறார் அவர்கிட்ட. உடனே அவர் வந்து அப்படியா, அப்போ எங்கள் ஊரில் எதனா இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா, சரி உங்கள் ஊரில் ஒரு ரிஃபைனரி ஆரம்பிக்கிறேன். இன்னும் அமெரிக்காவில் ரிஃபைனரி ஆரம்பிக்கிறாரு. ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் வாங்கிக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட கேட்டு சொல்கிறாரு. பிரதமர் இங்கே ஒரு ஆள் வச்சுருக்கிறோம், நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர்னு ஒரு ஆள் வச்சுருக்கிறோம். இவங்களால் ஒன்றும் ஆகலை. அதை கேட்டு சொல்கிறது யாருன்னா முகேஷ் அம்பானி. ரஷ்யாவில் எண்ணெய் வாங்கிக்கலாம் சொல்லிட்டேன் நான், நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுக்கு அம்பானியே உட்கார வச்சிடலாமே, இதுக்கு எதுக்கு தனியாக பிரதமர், வெளியுறவுத்துறை அமைச்சர்? அப்போது இவர்களுக்காக இவர்கள் வேலை பார்க்கிறார்கள். கொள்கை ரீதியான எடுத்துக்கிட்டாக்கா இஸ்ரேல் கொள்கை தான் எங்கள் கொள்கைன்றதான் விஷயம். அங்கே வந்து யூதர்களாக இருப்பவர்கள் தான் அங்கே குடிமக்கள், சிட்டிசன்ஷிப்பு. நம்ம ஊரில் கோல்வால்கரை தான் சொல்லியிருக்காரு, ஆர்எஸ்எஸ் கொள்கையாக தான் இல்லையா? அல்லது நம்ம சரண்டர் பார்ட்டி இருக்கார் வீர் சாவர்கர், இந்துக்கள் தான் இங்கே குடிமக்கள், மற்றவங்களாம் செகண்டரி சிட்டிசன்ஸ் அப்படின்றது கொள்கை. அதே ஜயோனிசம் தான் இந்துத்துவா, இந்து ராஷ்டிரம், அதுதான் சிஏஏ என்ஆர்சி. அப்போ இப்படி கொள்கை ரீதியான உறவு இருக்குது. அந்த கொள்கை ரீதியான உறவுக்கு பின்னால் இப்படிப்பட்ட முதலாளிகளின் நலன் இருக்குது. இதுக்காக தான் இவங்க இப்படி வேலை செய்கிறார்கள். அநீதியின் பக்கம் நிற்கிறாங்கன்னா சும்மா நிற்கல, யாருடைய ஆதாயத்துக்காக நிற்கிறார்கள்னு பார்க்கணும். அந்த ஆதாயத்துக்கு தான் இந்த அரசு வந்து வேலை பார்க்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கொள்கைகள் வடிவமைக்கப்பட்டிருக்குது. அப்போ இதெல்லாம் ஏறுவது, விலை உயர்வு அப்படின்னா நம்ம தலையில் வச்சு மிளகா அரைக்கிறாங்கன்னா அது யாருடைய ஆதாயத்துக்காக அரைக்கிறார்கள் என்பதோடு சேர்த்து பார்க்கணும், சேர்த்து பேசணும். அப்போ அங்கேருந்து எடு இங்கே கொடு அப்படின்னு ஆரம்பித்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா அது நேராக சனாதன தர்மத்துக்கு எதிரான குரலாக போய் முடியும். அதுதான் இந்துத்துவ பாசிசத்துக்கு எதிரான குரலாக முடியும். அது வேற, இது வேற இல்லை. அதுக்கு வேற தீர்வு, இதுக்கு வேற தீர்வு இல்லை. தலைக்கு ஒரு சீயக்கா, தாடிக்கு ஒரு சீயக்கா, தனித்தனியாக கிடையாது. ஒரே சீயக்கா தான், ஒரே மருந்து தான், ஒரே கேள்வி தான். அந்த கேள்வியை நாம் கேட்கணும். ரொம்ப விரிவான ஒரு உரையாடல் தொடர். வழக்கமாக நம்ம ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்ணும்போது, இப்போ நான் ஒரு சாமானிய ஒரு மனிதனாக இப்போ எனக்கு வந்து என்ன இதை செஞ்சுருக்கலாமே அரசு, அதை செஞ்சுருக்கலாமே அரசு அப்படின்னு ஒரு இயல்பான ஒரு கேள்வி வரும். அதை எப்படி செய்கிறது, என்ன ப்ரோக்ராம் அதுக்கு செட் பண்ணுறது, என்ன பாலிசி செட் பண்ணுறது அப்படிங்கிறது, குறிப்பாக இந்த விஷயத்தை எடுத்து வச்சு நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக சொல்வீங்க. இன்னும் எதிர்காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், இயக்கங்கள் ஏதாவது போராட்டங்கள் நடத்தும்போது அந்த போராட்டத்தில் அவங்க வைக்கக்கூடிய முழக்கம் அப்படிங்கிறது வந்து இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த உரையாடலை வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். ரொம்ப நன்றி. நன்றி.